இந்தியாவில் கிடைக்கிற இதெல்லாம் அமெரிக்காவில் கிடைச்சா நல்லாயிருக்கும். அந்த வீடியோட பார்ட் 2 தான் இது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து வீட்டு வேலைக்கு ஆள். இங்கே வீட்டு வேலைக்கு ஆள்லாம் கிடைக்க மாட்டாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அப்படியே கிடைச்சாலும் 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட $150 சொல்லுவாங்க. $1 90. அப்போ நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. அதனால எல்லா வேலையும் நம்ம தான் செய்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் கூட வந்து இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருப்பாங்க. 1 ஹவருக்கு $200 $150 சொல்லி கேட்பாங்க. அதனால் சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்மளே செல்ஃபாக எப்படி செஞ்சுக்கலாம்னு சொல்லி இங்கே வந்தால் நிறையா பேர் கற்றுக்குருவாங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை. மெயின்டெனன்ஸ்காரங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. சொந்த வீடாக இருந்துச்சுன்னா சின்ன வேலையெல்லாம் நம்மளே எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். சின்ன சின்ன டிஸ்மேண்டெல்லாம் நம்மளே செஞ்சுட்டு நம்மளே அசம்பிள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் இங்கே வந்து லேபருக்கு. அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து சோஷியல் லைஃப். அதாவது நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பார்க்ஸில் நிறைய பொது இடத்துலலாம் பார்த்தா ரிலேஷன்ஸோட இல்லாட்டி பீப்புள்ஸ் வந்து அங்கங்கே ஈவினிங் மேலெலாம் குரூப்பாக இருப்பாங்க. அங்கே சோஷியல் லைஃப் இருக்கும். இங்கே வந்து அப்படி இல்லை. யூஎஸில் வந்து மேக்ஸிமம் பார்த்தா எல்லாருமே தனியாக தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பெட்டு ஒரு நாயோட போயிடுவாங்க. போய் வாக்கிங் போவாங்க, ஜாகிங் போவாங்க. அப்படி தான் நிறையா பேர் சேர்ந்துருக்க மாட்டாங்க. சோஷியல் லைஃப் இங்கே 0 தான். எப்பயாவது ஃபங்க்ஷன்னா சேருவாங்க. இது வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு. பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. நாங்கள் வந்து 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. பக்கத்தில் யார் இருக்கா அவங்க பேர் கூட எங்களுக்கு தெரியாது. நிறையா பேர் இந்தியாவிலையும் அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல தான் அப்படி இருப்பாங்க. பட் இந்தியாவில் நாங்கள் இருந்த இடத்துலலாம் நல்லா சோஷியல் லைஃப் இருக்கும். இங்கே வந்து பக்கத்தில் யார் இருக்கான்னு கூட நம்மளுக்கு தெரியாது.